ஆகவே சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் இல்லை அப்படி என்று சொன்னால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இந்த நேரத்தில் தூய ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக உள்ளங்களை திறந்தவர்களாக ஆண்டவருடைய ஆவியை எங்கள் மீது பொழிந்தரலும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஏனென்று சொன்னால் இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார், பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் அந்த இரவு ராபோசன வேளையில சீடர்களோடு பேசி இருக்கிறார். யோவான் நற்செய்தியில நாங்கள் காண்கின்றோம், தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி, தூய ஆவியானவரை கேளுங்கள், நான் அவரை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வேளையிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் அருளின் நேரமாக, உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தருகின்ற நேரமாக ஆண்டவருடைய வார்த்தை நல்ல நிலத்தில் விடுவதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உள்ளங்கள், எங்களுடைய வாழ்க்கை அந்த நிலமாக இறைவன் பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை மன்றாடுவோமாக. இந்த வேளையை நாங்கள் எல்லோரும் ஒருவனப்பட்டு வாரும் தூய ஆவியே என்கிற பாடல் நமக்கு வருவோம். கண்களை போடி இந்த வேளையை நாங்கள் இந்த பாடலுக்கு நுழைவோம். உங்களுடைய ஆவியானவரை எங்களுக்கு கொடுக்கிறீர்களாக. ஆண்டவருடைய ஆவியானவரை கேட்கின்றவர்களுக்கு அந்த வல்லமையை தருவேன் என்று சொல்லுகிறேன். இந்த வேளையில் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஆவியுடைய அந்த சமூகத்தினுடைய அழைத்து வந்திருப்பா ஆண்டவருடைய அருள் பொழிவை நிறைவாக தந்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், இப்படியாக வறண்டிருக்கிற நிலங்கள், காய்ந்து போயிருக்கிற அந்த மண்கள், அந்த மண்ணுக்கு மேல தண்ணீர் ஊற்றும் போது அந்த ஆவியானவர் அமிதமாக ஊற்றப்படுவார் என்று சொல்லி, எங்களை உள்ளங்கள் வாஞ்சித்து இருக்கும் பொழுது அந்த தூய ஆவியானவர் இறங்கப்படுவார். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றை ஒன்றுதான், தூய ஆவியானவரை எங்களால் ஜெனரேட் பண்ணியதால் நாங்கள் தூய ஆவியானவரை உருவாக்க முடியாது. ஆனால் தூய ஆவியானவரை கேட்க மட்டும்தான் எங்களுக்கு முடியும். தூய ஆவியானவரை நீர் எங்களிடம் வாரும் என்று சொல்லி நாங்கள் கேட்கின்ற வேளையில் நிச்சயமாக அவர் அருளப்படுவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நெருக்கத்தோடு ஆண்டவரை நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறீர் என்ற வேளையிலே ஒவ்வொரு மகளையும் பொறுப்படும், ஆண்டவரை பொறுப்படும் என்று சொல்லி மனதார கேட்போம். ஆண்டவரை உடைய தூய ஆவியை தந்தரணும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய ஆவியை ஊற்றி எறணும் என்று சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவருடைய ஆவியை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவியை எனக்கு தாங்க என்று சொல்லி மன்றாடுங்கள். ஆண்டவரை இந்த நேரத்தை பொறுப்பெடுங்க. இந்த நேரத்திலே உங்களுடைய வார்த்தை எங்கள் காதுகளிலே விழுந்து, எங்கள் உள்ளங்களிலே விழுந்து, எங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. ஆண்டவருடைய ஆவியை எங்கள் மீது பொழிந்திருக்கிறாங்க. கண்களை மூடுவோம். நாங்கள் மற்றவர்களை பார்க்கின்ற வேலை இது ஆண்டவருடைய நேரம் என்று சொல்லி, இந்த நேரம் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் ஆண்டவர் மட்டும் இருக்கிறீர்கள் மனதில் நினைச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. இயேசுவுடைய ஆவியை எனக்கு காரணம் என்று சொல்லி மட்டும் கேளுங்க. ஆண்டவருடைய ஆவியை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவி எனக்கு தந்திரடும், ஆண்டவருடைய ஆவியை எனக்கு தந்திரடும். மன சகோதரர்களை நாங்கள் எல்லோரும் குரல் எழுப்பி இந்த வேளையில எங்களை வாய்களை திறந்து ஆண்டவருடைய ஆவியை காரணம் என்று சொல்லி மன்றாடுவோமா. ஆண்டவருடைய ஆவியை எனக்கு காரணப்பா, உங்களுடைய ஆவியை எனக்கு காரணம். ஆண்டவரே உங்களுடைய ஆவியை எனக்கு ஊற்றி அருள்கிறீர்களா. ஆண்டவரே எனக்கு உடைய ஆவியை தந்திரடும், உங்களுடைய வல்லமையான பிரசன்னத்தை எனக்கு இறக்குமப்பா. ஆண்டவருடைய ஆவியால் என்னை நிரப்புகிறீர்களா. இந்த வேளையிலே நேரத்தை பொறுப்படுத்தலும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஆண்டவருடைய அருள் பொழிவால் நிரப்புகிறாங்க. ஆண்டவருடைய வேளையிலே பல்வேறு விதமான உடைய நிலைகளோடு வந்திருக்கிறவர்களே
அன்பான சகோதர சகோதரிகளே, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போது நாங்கள் ஆண்டவரை நாங்கள் புகழ்ந்து அவரை போற்றுகிறோம். நாங்கள் பொலிட்டிக்கல் மீட்டிங் போனோம்னு சொன்னால் கோஷம் எழுதுவாங்க, ஜெயதேவா அப்படின்னு சொல்லி கோஷம் எழுதுவாங்க, மனிதர்களை புகழ்வார்கள். ஆனால் நாங்கள் இங்கே செய்கிறது ஆண்டவரை போற்றி புகழ்கிறோம் என்று சொன்னால் துதிகளிலே வாசம் செய்கின்றவர் இறைவன். அது சில வேளைகளில் சில பேருக்கு இது என்ன, இது பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்வது சரியா என்று சில கேள்விகள் இருக்கலாம். என்று சொன்னால் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது முழுவதுமாக ஆண்டவருடைய வார்த்தை. திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் யோவான் ஆண்டவரை பார்த்து கேட்பார், ஆண்டவரை விண்ணகத்தை எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்லுவோம். விண்ணகத்தை காட்டும் அப்படின்னு போது அந்த காட்சியில ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால் 20ஆம் அதிகாரத்தில் விண்ணகத்தில் கேட்கிற ஒரு சத்தத்தை ஒரு கொஞ்சம் செகண்ட், ஃபியூ செகண்ட்ஸ் ஓபன் பண்ணி காட்டினார். விண்ணகத்தில் என்ன சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்லி அப்ப யோவான் காலத்துக்கு கேட்கும்போது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படி என்கின்ற அந்த சத்தம், துதியும் மகிமையும் ஆட்சியும் என்கின்ற அந்த சத்தம் ஓயாது ஒழிந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி திருவெளிப்பாட்டு நூலில் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆண்டவரை துதித்து பாடும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விண்ணகங்கள் மத்தியில் அந்த சமூகங்களை சூழ்ந்து வருகிறது. என்பது சகோதர சகோதரிகளை நாங்கள் ஒவ்வொரு தடவையும் திருச்சபையாக இந்த இடத்தில் சூடும் பொழுது எங்கட கண்களால் காணுகின்ற மனிதர்கள் மட்டுமில்லை திருச்சபை என்று சொல்லுவது. இது கேத்தலிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச்சில் இருக்கிற ஒரு படிப்பினை. பல வேளைகளில் நாங்கள் பேசுறது திருச்சபை என்ற பொழுது இந்த இடத்துல மனிதர்கள் மட்டும், அது ஒரு திருச்சபையில் 3 டைமென்ஷன் இருக்கு. ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் பயணம் செய்கிற திருச்சபை. இன்னொரு திருச்சபை யார் என்று சொன்னால் புனிதர்களுடைய சமூகம். புனிதர்களுடைய சமூகம் திருச்சபை. அதாவது ஆலயத்தினுடைய நடுவில் இப்படி இடம் விட்டுருப்பாங்க. ஏனென்று சொன்னால் இதுல புனிதர்கள் கூடி இருக்கிறாங்க, தாய் மரியாள் முன்னாடி இருக்கு, தூதர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அது நாங்கள் இங்கு மன்றாடும் பொழுது, இறைவனை போற்றி போடும் பொழுது, திருப்பலி ஒப்புக் கொடுக்கும் பொழுது இது மனித மட்டத்தில் நடக்கிற ஒரு சாதாரணமான செயல் இல்லை. இதில் ஆண்டவருடைய சமூகம், அந்த விண்ணகம் மன்னகமாக ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஆகவேதான் திருச்சபையில் இருக்கிற எல்லோருமே இணைந்து நாங்கள் மன்றாடுகின்றோம். அடுத்த 3வது டைமென்ஷன், 3வது திருச்சபை என்று சொன்னால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள், அவர்களும் எங்களுக்காக மன்றாட, நாங்கள் அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆகவே திருச்சபை என்பது இந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன். இது கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபையுடைய ஒரு படிப்பினை. என்பது சகோதர சகோதரிகளை, நாங்கள் இங்கே திருப்பலிக்கு வருகிற ஒவ்வொரு நேரமும் நாங்கள் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிற இந்த வேளையில புனிதர்களுடைய சமூகம் இங்கு கூடியிருக்கிறது. அதில் இந்த செபம் வல்லமையான செபம். நாங்கள் தோற்று போனவர்களாக, உடைந்து போனவர்களாக என்ற வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பது அல்ல அவருடைய திருமணம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த வார்த்தையை பாருங்க, வேதாகமம் கொண்டிருக்கிறீங்கன்னா பாருங்க, அல்லது நாளைக்கு வரும்போது கட்டாயம் கொண்டுவாங்க. ஏனென்று சொன்னால் ரொம்ப முக்கியமான விஷயம். யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் பாருங்க, 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. 4வது அதிகாரம் 8வது வசனம். அதை பார்த்தோம் என்று சொன்னால், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். நாங்கள் கடவுளை நோக்கி செல்லும் பொழுது, இதனுடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்லுவார், பேஞ்சலியம் கவுடியம் என்ற அந்த புத்தகத்தில், அந்த திருச்சபைகள் அந்த கடிதத்தில், உலகத்தை மாற்றி ஒரு கடிதம் அது. கடவுளை நோக்கி நாங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர் எங்களை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைப்பார். ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. முதலாவது ஸ்டெப் நாங்கள் தான் எடுத்து வைப்போம். ஏன்னு சொன்னால், இந்த பரம திருத்துவத்தில் இருக்கிற இந்த தந்தை மகன் தூய ஆவியானவர் எப்படி என்று சொன்னால் ரொம்ப ஜென்டில்மேன் ஆனவர். யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. வாசல்ல தண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வர வேணாம்னு சொன்னா அவங்க வெளியில அப்படியே காத்திருப்பாங்க. ஆகவே நான் நினைக்கிறேன், இன்றைக்கு இந்த மாலை வேளையில இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படி என்று சொன்னால், நீங்க அந்த முதலாவது ஸ்டெப் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில வாங்க என்று சொல்லி, ஆண்டவரே என்னுடைய வாழ்வை நிரப்புங்க ஆண்டவரே,
ஏனென்று சொன்னால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தை பற்றி ஆரம்பித்த அந்த வேளையிலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொன்னால், இன்றைக்கு நம்மள பல பேர் உடைந்த உள்ளங்களோடு இருக்கிறோம். உடைந்து போன உள்ளங்களோடும் பாரமான சூழ்நிலைகளோடு, பொருளாதார பிரச்சனைகளால, கடன் தொல்லைகளால, விவாகரத்துக்கு இன்றைக்கு ஃபைல் பண்றதா இல்லையா அப்படின்ற குழப்பங்களோடு இந்த நாட்களில் அவர்கள் குடும்பம் பேசிட்டு இருக்கிறாங்க. இனி வாழ முடியாது என்று சொல்கிற நிலைகளோடு, யாருமே விரும்பி கல்யாணம் முடிக்கிறது டிவோர்ஸ் பண்ணணும் விருப்பத்தோட திருமணத்துக்கு வாரையில் டிவோர்ஸ் சொல்லி போறாங்கன்னு சொன்னால், இனிமேல் எங்களால முடியாது. உடையில் அவ்வளவு காயம் உள்ளது, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் காயங்கள் குழந்தையிலிருந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற விஷயம் தான். ஆனால் அந்த உடைந்த உள்ளங்களை நாங்கள் சேர்த்து 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 என்ன ஆகுதுன்னு சொன்னால், எங்களுடைய இதயங்கள் அப்படியே மறந்து போன இதயங்களாக, உடைந்த இதயங்களோடு நாங்கள் இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் தொடக்கத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உடைந்து போன உள்ளங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன், நலிவுற்ற உள்ளங்களுக்கு அருகிலே நான் இருக்கிறேன். Praise the Lord, praise the Lord. சகோதர சகோதரி, இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்களை தொட்டிச்சு சொன்னா நீங்க ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும். இது ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னு சொன்னா, அந்த ஸ்டெப்பை நாங்க எடுத்து வைக்கிறத போல, ஆண்டவரே நீ சொல்லுகிற இந்த வார்த்தை எனக்குரியதுன்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேளையில் ஆண்டவர் நிச்சயமாக இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிச்சயமாக கூட இருக்கிறார், நிரப்ப இருக்கிறார். இந்த வார்த்தையின் வழிபாட்டில் அவருடைய வார்த்தை எங்கள் உள்ளங்களில் விழுந்து 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி, 10-20 மடங்கு அல்ல, 100 மடங்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் இந்த வார்த்தைகளை இறங்குவோம். சகோதர சகோதரி, இந்த வேளையில் ஒரு காரியம், தாய் மரியாளுடைய பரிந்துரையை நாங்கள் வேண்ட வேண்டும். இந்த வேளையில் இந்த தாய் மரியாளுடைய பரிந்துரையை வேண்டி நாங்கள் மன்றாடுவோம். தாய் மரியாள் இல்லை என்று சொன்னால் பல வேளைகளில் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. என்னோட சொன்னால் தூய ஆவியால் நிரம்பியவள் அவள். இந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த எங்களை போல ஒரு மனுஷி, அந்த தாய் மரியாளுடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் இந்த வேளையில அவளுடைய ஆலயம் இது, அந்த தாய் மரியாளுடைய ஆலயத்தில் வந்து அம்மா அவருடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைந்து போன உள்ளங்களோடு, வேதனையான மனதோடு வந்திருக்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்காக உம்முடைய திருமக்களிடம் மன்றாடும், குறிப்பாக தூய ஆவி என்கின்ற அந்த கொடையை ஒவ்வொருவருக்கும் வழங்கும் என்று சொல்லி இந்த வழியில் நாங்கள் வேண்டுவோம். என்று சொன்னால், தாய் மரியாள், நான் சொன்ன புனிதனுடைய கூட்டத்தில் முன்னுக்கு நிற்பவள் தாய் மரியாள். தாய் மரியாள் பல இடங்களில் காட்சி தர்றாங்க, நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், தாய் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருச்சபையில் இருக்கிற வரலாற்றை தேடி பார்க்கும் போது, தாய் மரியாளை அடக்கம் செய்த பிறகு அவளுடைய கல்லறையை தேடி பார்த்த வேளையில் அந்த கல்லறையில அவளுடைய உடலை காணவில்லை, நிறைய ரோஜா பூக்கள் மட்டும் இருந்ததால். அவள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டால், விண்ணக மன்னக அரசியாக முடிசூடப்பட்டாள் என்பது திருச்சபையில் இருக்கிற விசுவாசம். ஆகவேதான் தாய் மரியாள் வந்து பல இடங்களில் தோன்றுகிறார். லூர்து, ஃபாத்திமா, வேளாங்கண்ணி, நம்ம நாட்டில் மடு, மாத்திரை, இந்த மாதிரி இடங்கள், ஏன் உங்களுடைய வீடுகளில் கூட இன்றைக்கு ரோசா மிஸ்டிகான்னு சொல்லுகிற இத்தாலியில் ஆரம்பமான இந்த புனித இந்த பிரபலியமான இந்த விஷயம், சகோதர சகோதரிகளே, தாய் மரியாளுடைய பிரசன்னம், அவளை என்னுடைய அம்மா என்று சொல்லி மன்றாடுகின்ற அந்த இடத்துல தாய் மரியாளுடைய அந்த பிரசன்னம் அங்கு வருது. அவள் வந்து தன்னுடைய அந்த உறுதிப்பாட்டை தருகிறாள். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். தாய் மரியாள் எங்களோடு கூட பயணிக்கின்ற ஒரு அம்மா. ஆகவே நமது சகோதர சகோதரிகளே, இந்த நேரம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கணும் என்று சொன்னால், தாய் மரியாளை நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளணும். எங்களுக்காக பரிந்துரை செய்கின்ற அந்த தாய். என்பது சகோதர சகோதரிகளை, இந்த வேளையில அந்த தாய் மரியாதை பார்த்து நாங்கள் இந்த பாடலில் பங்கு வருவோம். வந்தோம் மைந்தர் கூடி என்று அந்த பாடலை, பழைய அழகான ஒரு பாடல். நாங்கள் ஒரு விழுந்திருந்து தாய் மரியாளுடைய முகத்தை பார்த்து உடன் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலில் வந்து கொள்வோம்.
சகோதர சகோதரிகளே, நேற்றைக்கு நாங்கள் குருத்தோலை ஞாயிறை நாங்கள் கொண்டாடினோம். வளமையாக குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்னால் பெரிய வாசகம் வந்து நாங்கள் வாசிக்க கேட்டுருவோம். பூசைக்கு வந்தவங்க கை நினைக்காதுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறுல நிறைய நேரத்தில் ஃபாதர்மார்களுக்கு பிரசங்கம் சொல்றது சந்தர்ப்பம் கிடைக்கிறது. என்று சொன்னால் ஏற்கனவே 15-20 நிமிஷம் ஆட்கள் ஏற்கனவே இருந்து கேட்டு கலைச்சி போயிருக்கிறதால இந்த குருத்தோலை ஞாயிறுல இருக்கிற அந்த இறை வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் பல பேரே கிடைத்திருக்காங்க. 20-30 வருஷம் 40-50 வருஷமா கிறிஸ்தவராக இருக்கும். ஆனால் அன்றைய நாளில் என்ன வாசகம், குறிப்பாக முதலாவது வாசகம் 2வது வாசகத்தில் என்ன இருக்கு அப்படி என்கின்ற இந்த விடயங்கள் சில விடைகள் எங்களுக்கு அவ்வளவு ஆழமாக நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஆகவே நான் நினைக்கிறேன் வந்து இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான வார்த்தைகள், மிக மிக முக்கியமான வார்த்தைகள், அதனோட ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய, அதாவது இந்த பரிசுத்த வாரத்தின் தொடக்கத்தில் கவனிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், குருத்தோலைகளை வந்து ஆலயத்துக்கு வெளியில எங்கேயாவது ஒரு பொது இடத்துல நாங்கள் குருத்தோலைகளை ஆசீர்வதித்து, அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நற்செய்தி வாசகத்தை ஃபாதர் வாசிச்சிருப்பார். இந்த வருஷம் எந்த நற்செய்தியிலிருந்து வாசிக்கிறோம் என்று யாருக்காவது தெரியுமா? இந்த வருஷம் வந்து மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த வருடம் முழுவதும் நாங்கள் மத்தேயுவினுடைய புத்தகத்தான் நாங்கள் வாசிப்போம் அதிகமாக. இந்த மத்தேயுடைய நற்செய்தியை நாங்கள் வாசிக்கும் பொழுது, பிரியமான சகோதரர்களே, அந்த நற்செய்தி வாசகம் அதை நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு ஜெருசலேமுக்கு முதல் தடவையாக வருகிறார். இந்த 3 நற்செய்தியாளர்கள் மாற்கு, மத்தேயு, லூக்கா, இவங்க 3 பேருக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதனால இவங்களை வந்து ஒத்தமை நற்செய்தி அப்படி என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இந்த 3 நற்செய்தியாளர்களை பொறுத்த மட்டும் இயேசு ஒரே ஒரு தடவை தான் வந்து ஜெருசலேம் நகருக்குள்ள நுழைகிறார் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் ஜெருசலேம் நகரம் என்பது, அன்பான சகோதர சகோதரிகளே, அது தாவீதுடைய ஒரு நகரம். இந்த நகரம் வந்து ஜெருசியர் என்று சொல்லக்கூடியவரிடம் இது தாவீது கைப்பற்றி, எங்களுக்கு தெரியும் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றில் முதலாவது அரசனாக சவுல் மன்னன் இருந்தான். சவுல் மன்னன் வந்து எப்ரோன்ல தன்னுடைய அரசு அமைச்சு ஆண்டு வந்தான். அது இன்னொரு இடம். தாவீது 2வது அரசனாக அரசாட்சி எடுத்த உடனே என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜெருசலேமை தேர்ந்தெடுக்கிறார். என்னோட சொன்னால் இயற்கையாகவே பாதுகாப்புள்ள ஒரு கோட்டை நகரம் போன்று எதிரிகள் இலகுவாக வந்து அட்டாக் பண்ண முடியாது. இயல்பாகவே கோட்டைகள், அந்த பாறைகள் நிறைந்த ஒரு நகரம். ஆகவே தாவீது அந்த நகரத்தை வந்து தலைநகரமாக்கி, எங்களுக்கு தெரியும் 12 கோத்திரங்கள், அந்த 12 கோத்திரங்களாக இஸ்ரேலை வந்து ஒரு நாடாக அமைத்தவர் தாவீது. தாவீது மன்னன் வந்து மிக மிக முக்கியமான ஒரு அரசு. அது மட்டுமல்ல, இந்த ஜெருசலேம் நகரில் பிரியமான சகோதரர்களே, அந்த உடன்படிக்கையின் பேழையை தாவீது கொண்டு வருகிறார். இந்த உடன்படிக்கையின் பேழை என்பது வந்து சீனாய் மலையில ஆண்டவருடைய அந்த 10 கட்டளைகள் அடங்கிய அந்த பேழை. வேதாந்த நாங்கள் தேடி பார்க்கும்போது விவிலிய விடுதலை பயணம் நூல்ல வந்து சீனாய் மலையில இந்த 10 கட்டளை வழங்கப்பட்ட வேளையில அந்த சீனாய் மலையில அந்த மலை அதிர்ந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அந்த 10 கட்டளை வழங்கிய வேளையில அந்த ஆண்டவரின் மலையான அந்த சீனாய் மலை அதிர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வார்த்தை முக்கியமானது, கவனிச்சு சொல்லுங்க. அதே மாதிரியான ஒரு அதிர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஜெருசலேம் நகருக்குள்ள தாவீது இந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிற அந்த வேளையில அதே விதமான அதிர்ச்சி, இந்த பூமி அதிர்ச்சி மாதிரி ஜெருசலேம் நகர் அதிர்ந்து, அதற்கு பிறகு தாவீது வந்து ஆலயத்தை கட்டையது. பழைய ஏற்பாடுல பிரியமான சகோதரர்களே, ஒரே ஒரு ஆலயம் தான், மற்ற எல்லாமே செவக்கூடங்கள். ஆலயத்தில் மட்டும்தான் பலி ஒப்பு கொடுப்பார்கள். உடன்படிக்கையின்படி பலி ஒப்பு கொடுப்பார்கள். என்று சொன்னால் இறைவனோடு மறுபடியும் ஒன்றாவதற்காக பலிகள் ஒப்பு கொடுப்பார்கள். பலவிதமான பலிகள்.
சர்வாங்க தகன பலி, பாவ மன்னிப்பு பலி, நன்றி அறுதல் பலி அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் வெட்டி 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 ஒரு கால்வாயே ஓடிட்டு இருக்கும். இரத்த கால்வாய் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். அதான் அந்த கெதரோன் அருவி என்று சொல்லக்கூடிய அந்த கெதரோன் அருவி நாங்கள் பார்ப்போம் இரத்தத்தால் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு அருவி, தண்ணீரோடு கலந்து ஓடுகிறது. இயேசு ஆண்டவர் கெதரோன் நதியை கடந்து அருவியை கடந்து உள்ளே வருகிறார் என்று சொன்னால் கலியாவதற்கு. அதை பற்றி நாங்கள் பிறகு பார்ப்போம். பிரியமான சகோதரர்களே, இந்த வேளையில இந்த மாதிரியான ஜெருசலேம் என்பது மிக முக்கியமானது. தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகன் சாலமோன் மன்னன் தான் முதலாவதான அந்த ஆலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயத்தை கட்டி ஒரு நிரந்தரமான ஒரு இடம், ஒரு தூயகம் அப்படின்னு சொல்லி பலி ஒப்பு கொடுப்பதற்கு பலிபீடம், இந்த உடன்படிக்கையின் வேலை என்று சொல்லுகிறது எதற்கு முக்கியம் என்று சொன்னால் கடவுளினுடைய உடன் இருப்பு, ஷெக்கீனா என்று சொல்லுவாங்க. ஷெக்கீனா நல்ல பேர், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு இந்த பேரை வைங்க. கடவுளுடைய உடன் இருப்பு, the presence of God என்று சொல்லுவோம். இந்த ஷெக்கீனா என்று சொல்வது சீனாய் மலை அதிர்ந்த பொழுது கடவுளுடைய பிரசன்னம் இருந்துச்சு. இந்த தாவீது ஜெருசலேமில் உடன்படிக்கை பேழையை கொண்டு வரும் பொழுது அந்த ஷெக்கீனா என்று சொல்லுகிற அந்த மலை அதிர்ந்த அந்த வேளையில மேகமூட்டமாக கடவுளுடைய பிரசன்னம் அப்படி இறங்கி வருது. மறுபடியும் நாங்கள் பார்க்கிறோம், சாலமோன் மன்னன் அந்த மிகப்பெரிய அழகான அந்த ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தினுடைய தூயகம் என்று சொல்லக்கூடிய ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ல அந்த உடன்படிக்கை பேழையை வைக்கும் பொழுது மறுபடியும் அந்த ஆலயம் அதிர்கிறது. எதனால என்று சொன்னால் கடவுளுடைய பிரசன்னத்தால், the ஷெக்கீனா என்று சொல்லுவது the presence of God, அந்த இடம் வந்தது. அன்பா சகோதர சகோதரிகளே, இந்த ஜெருசலேம் என்பது யூதர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய இதயம் போன்றது. என்னென்னு சொன்னால் யூதர்கள் ஒரு வருஷத்துல ஒரு காலமாவது கட்டாயம் ஜெருசலேமுக்கு வரணும். இந்த பலஸ்தீனா எப்படின்னு சொன்னா ஒரு நீட்டு நாடு, ஒரு ஸ்ட்ரிப், ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி. ஜெருசலேம் என்பது சவுத்துல இருக்கு. இந்த பலஸ்தீனாவில் இருக்கிற எல்லா மக்களும், ஏன் வெளியில் இருந்த யூதர்கள் எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு நிச்சயமாக ஜெருசலேமுக்கு வரணும் பலியை கொடுப்பதற்காக. ஆகவே இயேசு ஜெருசலேமுக்குள்ள வருகிறார். சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான வழிபாடுகள் நான் போகும் முதல் பல குழப்பங்கள் வரும். எனக்கு இது பழகிடுச்சு. யாவது ஒரு டிஸ்டர்பிங் போன் போல் வரும். முதல் நாள் தூங்க முடியாது, தலைகளில் பேசாம ஒரு நாள் இருந்ததுல இந்த பிரச்சனைகள் யாருடைய பயன்படாது. தீயவர்கள் பெருகி என்று சொன்னால் தீயவன் வருவது யோவான் நட்சத்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம். 3 காரணங்கள்: திருடுவதற்கு, கொள்ளுவதற்கு, அழிப்பதற்கு. இன்றைக்கு ஆண்டவருடைய செயல் நிச்சயமாக இங்கு நடக்கும் என்று சொல்லி நிச்சயமாக அந்த வாக்கு இருக்கு. உங்களுக்காக பலர் இன்றைக்கு மன்றாடி கொண்டிருப்பாங்க. இலங்கையில் மறுபடிய வெளியிடங்கள் இருந்தது. ஆகவே இந்த நாள், இந்த நேரம் அற்புதத்தின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இருக்குமா பிடிச்சுக்கொள்ள. சகோதர சகோதரி, ஜெருசலேம் என்பது இஸ்ரேல் மக்களுடைய இதயம் போன்றது அப்படின்னு நான் சொன்னேன். அதனாலதான் பபிலோனியர்கள் ஒரு கதவையில இஸ்ரேலை அடிமைகளாக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஜெருசலேம் ஆலயத்தை இடித்து தரைமட்டமாக்குறாங்க. எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கும் போது இந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த வெறுமை, அடிமைகளாக அவங்க எல்லாரையும் அழைத்துட்டு போகிற அந்த அனுபவம் போன வார நட்சியின் வாசகத்தை நம்ம அதை பற்றி தான் நாங்கள் வாசிச்சிருக்கோம். இந்த பபிலோனிய அடிமை காலத்தில் அந்த வேளையில எசேக்கியேல் இறைவாக்கினர் எலும்பு கூடுகளாக இருக்கிற அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை பற்றி பேசுவார். அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு வார்த்தை இஸ்ரேல் மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னு சொன்னா அதை சொல்லுவாங்க, ஈ கபோத் அனுபவம் அப்படின்னு. ஈ அப்படின்னு சொன்னால் இல்லாமல் போகிறது, வெறுமை என்று. கபோத் என்று சொன்னால் மகிமை, கடவுளுடைய பிரசன்னம். இப்ப ஈ கபோத் அப்படின்னு சொல்லுகிற இந்த அரங்கிலே சொல்லிக்கூடிய அர்த்தம் என்னன்னு சொன்னால் மகிமை, கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் போயிடுச்சு. இஸ்ரேல் மக்கள் காலத்தில் அப்படியே கடவுளை விட்டு விலகி அவருடைய பாவங்கள் காரணமாக ஏற்கனவே இறைவாக்கினர்கள் அறிவிச்சு கொண்டே இருப்பாங்க, நீங்க செய்யறது தவறு தவறு சொல்லி. ஆனால் ஒரு தருணம் வருகிறது, அவருடைய நாடு இல்லாமல் போகிறது, இந்த ஆலயம் இல்லாமல் போகிறது, கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு இல்லாமல் போகுது. Praise the Lord, praise the Lord, praise the Lord. எங்களோட வாழ்க்கையும் அப்படிதான். எங்களோட வாழ்க்கையில் சகோதர சகோதரிகளே,
என்னதான் இருந்தும் கடவுளுடைய திருக்கண் பார்வையில் நாங்கள் இல்லை என்று சொன்னால் எதுவுமே இல்லை என்பது போலதான். கடவுளுடைய சமூகம் எங்களை விட்டு தூர விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது நாங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய வெறுமை, ஒரு இனப்புரியாத ஒரு கவலை, ஒரு நிழல், ஒரு விதமான ஒரு இருட்டு என்கிற வாழ்க்கையில சூழ்ந்து இருக்கிறது போலதான் இந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த அனுபவம். ஆகவேதான் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க, பபிலோனியா என்ற ஈராக் நாட்டில் அங்க இருந்த அந்த நதிக்கரைகளில் இருந்து அழுது கொண்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள். மறுபடியும் அவர்கள் அந்த எருசலேமுக்கு வருவார்கள். அவர்கள் மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டுவார்கள். இயேசு சென்ற பாவிச்ச ஆலயம் அதுவும் இப்ப யூதர்களுக்கு இல்லை. அது வேற டிஸ்கஷன், அது வேற நாளில் பார்க்கலாம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, யூதர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கும் ஜெருசலேம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது அவர் ஜெருசலேமுக்குள் நுழையும் பொழுது 2 வார்த்தை இங்க முக்கியமானது. மக்கள் எல்லோரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி மன்றாடுறாங்க, ஒரு வார்த்தையை சொல்லி பாடுறாங்க. ஓசானா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை. சகோதர சகோதரி, இந்த ஓசானா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓசானா அப்படி என்றால் 2 வார்த்தைகளுடைய ஒரு கோயிலிங் தான் அது. ஓசானா என்ற அந்த வார்த்தை ஓஷியா என்ற அந்த வார்த்தையும் கவனிச்சு கொள்ளுங்க, இது மிக முக்கியமானது. நா என்ற வார்த்தையை இணைச்சது. இந்த ஓஷியா அப்படி என்று சொன்னா என்ன என்று சொன்னால், எங்களை மீட்டரலும், எங்களை சாதாரணமாக கேட்கிறது இல்லை, எங்களை மீட்டரலும் என்று சொல்லி வருந்தி வேண்டுவது ஹோஷியா என்பது. எங்களை மீட்டரலும் ஒரு இம்பரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு. அப்படின்னு சொன்னா நாங்க வருந்தி ஆண்டவரை எங்களை மீட்டரலும் என்றோம். நான் அப்படின்னு சொன்னால் ஐ ப்ளீட், நான் அழுது கதறி கேட்கிறேன், எங்களை மீட்டரலும். இது எப்படின்னு சொன்னா, ஒரு சங்கீதம் இருக்கு 118வது சங்கீதத்துல 25வது வசனம், இந்த ஓசானா என்ற வசனம். அதை இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் பாடுவாங்க. எங்களை மீட்டரலும், எங்களை மீட்டரலும், இப்பொழுதே எங்களை மீட்டரலும், இந்த நேரமே எங்களை மீட்டரலும் என்று சொல்லி. சகோதர சகோதரிகளே, ஜேசுவினுடைய பெயரை பாருங்க. ஜேசுவுக்கு வழங்கப்பட்ட பெயர் எவ்வளவு பேர், ஜோசப் என்று வச்சிருக்கலாம், தாவீது என்று வச்சிருக்கலாம், கோடான கோடி பெயர் இருக்கு இல்லையா இந்த உலகத்துல. கடவுளுடைய மகனுக்கு வைத்த பெயர் சும்மா பெயர் இல்லை. அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜேசு என்கிற இந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்று சொன்னா, பிரியமான சகோதரர்களே, அதுவும் 2 வார்த்தைகளை கோயின் பண்ணி வந்தது. ஜே அப்படி என்று சொன்னால் அது யாவே, ஏ அப்படி என்ற அந்த வார்த்தையும், யாவே கடவுள். 2வது வார்த்தை ஷுவா, யெகோஷுவா. ஷுவா அப்படி என்று சொல்றது என்னவென்று சொன்னால், எங்களை மீட்டரலும் என்கிற அந்த வார்த்தை. பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜேசுவுக்கு வழங்கப்பட்ட பெயர், இந்த பெயர் விண்ணகத்தில் இருந்து வந்த பெயர். என்ன பெயர்? கடவுளுடைய மகன் மீட்பதற்கு என்ன பெயர் வைப்பது அப்படின்னு சொன்னா, ஏதாவது பெயர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜேசு ஆண்டவருக்கு வைத்த அந்த பெயர், சூசேப்பருக்கு வெளிப்படுத்தின அந்த விடயத்துல அவருக்கு ஜேசு என்று பெயரிடுவீர் என்று அந்த பெயர் வைக்கும் போது பாருங்க, இது எப்படி என்று சொன்னால், காட் ரெஸ்டோர்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கடவுள் கட்டி எழுப்புகிறார். இப்ப எப்படின்னு சொன்னா, கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு இடிந்த ஒரு வீடு அல்லது ஒரு கட்டிடம், ஒரு கட்டிடத்தை முன்னாடி இடிஞ்சு இருக்காங்க. அது எங்களோட வாழ்க்கை. இந்த இடிஞ்சு போயிருக்கிற இந்த கட்டிடத்தை கொஞ்சம் பேர் ரெஸ்டோர் பண்ண தொடங்குறாங்க. ரெஸ்டோரேஷன், மறுபடியும் கட்ட தொடங்குறாங்க. கடவுளுடைய மகன் ஜேசு ஆண்டவருக்கு வைத்த அந்த பெயருடைய அர்த்தம் God restores. கடவுள் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். கடவுள் எங்கள் மீட்பர். எங்களை மீட்கிறதுக்கு எப்படின்னு சொன்னா பாருங்க, தண்ணியில ஒருத்தர் மூழ்கிட்டு இருக்கும் போது
இந்த ரெஸ்டோரேஷன் டீம் என்ன செய்யறாங்க, ஒரு கையை போட்டு அப்படியே தூக்குறது மாதிரி, தாண்டு மூழ்கி இருந்த நேரத்தில் கையை போட்டு அவர் அப்படியே தூக்கி எடுக்கிறத போல. என்பார் சகோதர சகோதரிகளே, ஹோசானா அப்படின்ற போது அதே மீட்பர் எங்களை மீட்டரலும், ஆண்டவரை எங்களை மீட்டரலும், இந்த தருணமே மீட்டரலும் என்று சொல்லி அழுது கதறுகின்ற அந்த அழுகை அது யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இயேசுவுக்கு, இயேசுவினுடைய பெயர். சகோதர சகோதரி, அது மட்டும் இல்லை, அவர் ஜெருசலேமுக்குள்ள வரும் பொழுது மக்கள் எல்லாரும் இந்த மாதிரியாக குருத்தோலைகளை எடுத்து அவங்க ஓசானா ஓசானா ஆண்டவரை வந்து எங்களை மீட்டரலும் மீட்டரலும் என்று சொல்லி பாடுறாங்க. வழியில தங்களுடைய விரிப்புகளை விரிக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கழுதையில ஒரு மெஸ்ஸியாவாக அரசராக உள்ளே நுழைகிறாரு. அந்த வேளையில் ஒரு விஷயம் நடக்குது, கவனமா பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த வேளையிலும் பாருங்க, நகர் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யார் இவர்? இந்த மனிதர் யார்? இந்த கேள்விக்கான பதில் தான் வந்து இந்த புனித வாரம் முழுவதும் நாங்கள் பார்த்து கொண்டே இருப்போம். இவர் நசரேத்துவை சேர்ந்தவரா, ஒரு சாதாரண மனிதரா, இறைவாக்கினரா, அரசரா, ஒரு உலகியல் விடுதலையை தந்தவரா, ஆண்டவரா, தாவீதின் வழிவருகிற அரசரா, கடவுளுடைய மகனா? Praise the Lord, praise the Lord, praise the Lord. சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. அவர் ஜெருசலேமுக்குள்ள நுழையும் பொழுது நகர் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. இந்த பரபரப்படைய தமிழ்ல அப்படியே நாங்க யோசிப்போம், மக்கள் பரபரப்படைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, இந்த பைபிள் எழுதின வார்த்தையில அதுல கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை என்னன்னு சொன்னா, சரியாக இதே வார்த்தை எப்படியாக அந்த மேக மண்டலம் சீனாய் மலையை இறக்கும் பொழுது அந்த மலை அதிர்ந்ததோ, ஒரு பூகம்பம் நடக்கும் போது அந்த மலை அதிர்ந்ததோ, அதே வார்த்தையை தான் இதிலையும் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த சகோதர சகோதரிகளே, இப்ப ஜெருசலேமுக்குள்ள நுழைகிறது யாரு? கடவுளுடைய மகன். இந்த ஈகபோதர் சொல்லி கடவுளுடைய பிரசன்னம் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முதல் எபிரேயர்கள், இதற்கு முதல் வந்து எரேமியா இறைவாக்கினர் ஒரு காட்சியை காண்கிறாரு. கடவுளுடைய பிரசன்னம் ஜெருசலேமை விட்டு அகன்று போகிறது. அதே வாயில் வழியாகத்தான் ஆண்டவர் மறுபடியும் ஜெருசலேமுக்குள்ள நுழைந்து வருகிறார். இந்த பயன்படுத்திய அந்த வார்த்தை வந்து மறுபடியும் அந்த மலைகள் அதிர்ந்தன, ஜெருசலேம் அதிர்ந்தது என்று சொன்னால் கடவுளுடைய மகன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இரண்டாம் சகோதர சகோதரிகள், இந்த வேளையில ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. ஏனென்று சொன்னால் பாருங்க, கடவுளுடைய மகன் ஒரு சாதாரணமானவர் அல்ல. அவர் மிக மிக சாதாரணமாக தன்னை தாழ்த்தி கொண்டார். அதனால சில வேளைகளில் நாங்கள் அவரை அவ்வளவு தூரம் கணக்கெடுக்கலே தெரியல. ரொம்ப ஆர்டினரியா போன, எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா போனா பல வேளைகள் எங்களுக்கு அதில் மதிப்பு தெரியாது. சில பேர் அப்படித்தான் ஆயிருக்கும் தெரியல. அதுதான் வந்து பாருங்க பிரியமான சகோதரர்களை, நேற்று வாசித்த 2வது வாசகத்துல பிலிப்பியர்களுடைய திருமுகத்துல பவுல் சொல்லுவார் பிலிப்பி நகர் மக்களுக்கு, ஒரு படியை இறங்கி 3 லெவல்ல கடவுள் தன்மை விளங்கிய அவர், இந்த உலகத்தினுடைய அத்திவாரங்கள் உலகம் நிறுவப்படுவதற்கு முன்னரே இருந்தவர் கடவுளுடைய மகன், தந்தை மகன் தூய ஆவியாக இருந்தவர். அவர் என்ன செய்கிறாரு? மக்களை, கடவுள் பிள்ளைகள் மனிதர்களை படைக்கிறார். அருள் நிலைய மக்கள் இழந்துடுறாங்க தீயவனுடைய சூழ்ச்சியால. அந்த கதை தான் நாங்கள் ஆதாம் அவ்வாள் கதையில் பார்க்கிறோம். அதுல என்ன நடக்குது? நாங்கள் கடவுளாக போனோம், கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாது என்கிற அந்த ஆசை, அதை சாத்தான் விதைக்க நாங்கள் அவசரப்பட்டு சாத்தாண்ட பேச்சு கேட்டு அருள் நிலையை இழந்துட்டோம். கடவுளோடு இருக்கிற அந்த நிலையை இழந்துட்டோம். இன்னொரு வழியில சொல்றேன்னு சொன்னா தூய ஆவியை இழந்துட்டோம். அதற்கு பிறகு கடவுள் பலரை அனுப்புறார். ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டாலும் மனிதர்கள் ஆண்டாண்டு காலமாக போய் பாதாளத்திலே விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எதுவுமே செய்ய முடியவில்லை. எத்தனை பேர் வந்தாலும் மனிதரை தூக்கி எடுக்க முடியவில்லை.
ஆகவேதான் காலம் நிறைவுற்ற பொழுது, கைரோஸ் சொல்வாங்க, அந்த நேரம் வந்த பொழுது கடவுளுடைய மகன் அவருடைய அருள் நிலை, கடவுளுடைய நிலையில இருந்து அவர் இறங்கி மனிதனாக தந்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆகவே ஒரு அடிமையை போல, அடிமை என்று சொன்னா எஜமான் சொல்ற எல்லாம் செய்யும். அதன் அடிமையை போல மகன் வந்தவர் என்ன செய்கிறார்? கல்யாண சிலுவை. இதான் சகோதர சகோதரி பாருங்க, இந்த நாட்களை நாங்கள் இதை போடுறதுதான் பலியாகிறார். அவரை சிலுவையில கொண்டுறாங்க, சிலுவைக்குள்ள அதாவது அவர் கல்லறையில வைக்கிறாங்க. 3ஆம் நாள் ஆண்டவர் கடவுள் என்ன செய்கிறார்? கடவுள் தந்தையாகிய கடவுள் தூய ஆவி. இதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த இடத்துல என்ன சில பிரியமான சகோதரர்களே, ரோமியர்கள் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி என்று சொன்னால் ரோமியர்கள் திருமுகம் 8ஆம் அதிகாரம் கட்டாய வாசிக்கும். அதுல ஒரு விஷயம் இருக்கு பிரியமான சகோதரர்களே. இறந்த உடல் யோசிப்பாங்க, ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கு. சீடர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாமே முடிஞ்சது, அவங்க எதிர்பார்ப்பு எல்லாம் தரமட்டமாயிடுச்சு, என்ன நடக்கிறது அவங்களால புரிந்து கொள்ளவே முடியும். இது எல்லாமே நடக்கும்போது யாருக்குமே தெரியாது. இது எல்லாம் பிறகு வெளிப்பாடுகள் கூடாக இதெல்லாம் எழுதப்படும் பொழுதுதான் எல்லாமே ஒன்றாக அமைந்து வருது. சீடர்கள் எல்லாம் திக்கு ஓடி போயிடுறாங்க. 3ஆம் நாள் தந்தையாகிய கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி இதை வாசிப்போம். கட்டாயமான சகோதரர்களே, இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி தந்தையாகிய கடவுள் தூய ஆவியானவரை அனுப்புகிறார். தூய ஆவியானவர் போய் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இறந்த உடலுக்குள்ள சேரும் பொழுது மறுபடியும் ஆண்டவர் இயேசு உயிர் பெற்றெழுந்தார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. பிரியமான சகோதரர்களே, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிரியமான சகோதரர்களே, பாருங்கள், பிலிப்பியர்களின் திருமுகத்தில் அவர் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பாகி 3 ஸ்டெப் அவருடைய முதலிருந்த நிலை தந்தையாகிய கடவுளோடு அவருடைய மகிழ்ச்சி நிலையில் இருந்தவர் மனிதராகிறார். 2வது ஸ்டெப் மனிதரானவர் மனிதராக வாழ்க்கையில் 3வது ஸ்டெப் அவர் கலியாகிறார். என்னோட சொன்னால் விலை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. இந்த மனிதரை இருப்பதற்கு இந்த பாவ கணக்குக்கு ஒருவர் பலியிடமாகும். இந்த கர்ம வினை பயன்கள் என்று சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுவாங்க. ஒரு பாவம் செய்த நம்முடைய விளைவை அனுபவிக்கும். எங்களுக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி குறிச்சு கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய பாவத்திற்கான விலையை அவர் கொடுக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தான் கொடுப்போம். இதனால்தான் இந்த வாழ்க்கையில இன்னும் பல ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். ஆனால் இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த சக்கரத்தில் நாங்கள் சுற்றி கொண்டு தான் இருக்கிறோம். இது இயேசுடைய வார்த்தை. மத்திய நட்சத்திரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதனுடைய விளைவுகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிற நல்ல செய்தி என்று சொன்னால் அந்த விலையை, அந்த கலியாகிறது நாளைக்கு நாங்கள் சிந்திப்போம் எப்படி என்று சொல்லி, அந்த விலையை ஆண்டவர் கொடுக்கிறார், கலியாகிறார், அந்த ரத்தம் சிந்தினார். அவருடைய இறந்த உடல் இருக்கு, அதை பாருங்க. அந்த இறந்த உடலுக்குள்ள தூய ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அவர் உயிர்த்தெழச் செய்கிறார். இப்ப மேலே இருந்த பி எழுத்து மாதிரி கீழே இப்ப பொட்டம் பொசிஷனுக்கு வந்துட்டு பாருங்க. இப்ப மறுபடியும் மேலே எழுப்பி வர்றதை பாருங்க. எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி அவரை உயிர்த்தெழச் செய்கிறார். அவர் தாழ்த்தி கொண்டார் தன்னை, தந்தைக்கு கீழ்படுகிறாரு. கீழ்படியாமையால் வந்த பாவத்தை அதுக்கு விலையாக மகன் கீழ்படுகிறாரு. ஒரு மகன் கீழ்படியல, ஆதாம். இன்னொரு மகன் கீழ்படுகிறாரு, அவருடைய தந்தையினுடைய மகன். இயேசு யார் என்று சொன்னால் கடவுளுடைய மகன். இயேசுடைய உண்மையான அடையாளம் அது. இயேசு கடவுளுடைய மகன். பிரியமான சகோதர சகோதரியை பாருங்க, அவருடைய கீழ்ப்படிவு, அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டு கல்லறையில் வைத்து
தூய ஆவியானவர் அந்த இறந்த உடல் மீது வரும் பொழுது அவர் உயிர் தள்ளப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரோடு மட்டுமில்லை, எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி பெயருக்கு மேலான பெயரை பிலிப்பியர்களை திரும்ப 2ஆம் அதிகாரம் நேற்றைக்கு வாசித்த 2வது வாசகம் இது எழுதி வச்சுட்டு விட்டு போய் பாருங்க. பைபிள் டைரியெல்லாம் பாருங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அதில் இருக்கு. பிலிப்பியர்களை திரும்ப 2ஆம் அதிகாரம் 6ல் இருந்து 11. கடவுள் என்ன செய்கிறார்? கடவுளும் அவரை உயர்த்தி பெயருக்கு மேலான பெயர். என்ன பெயர்? அவருடைய பெயர் ஜேசு என்கிற அந்த பெயர். அந்த பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே ஜேசுவின் பெயருக்கு கவனிங்க, விண்ணவர், சொல்லுங்க எல்லாரும், விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மறுபடியும் சொல்லுங்க, அந்த ஜேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, உயிர்த்தலை செய்தவர் எல்லாரும் மண்டியிடுறாங்க. 3ஆவதான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இதுதான் இன்றைக்கு அற்புதங்கள் ஆற்றுது. இதுதான் இன்றைக்கு இதை நம்புறவர்களுடைய வாழ்க்கை அந்த அற்புதங்கள் ஆற்று போது. இது நடக்குமா? நடக்காத, நடக்காது. ஏன்னா நீங்க நம்புங்கள். நீங்க செய்ய வேண்டியது இது நடக்குது என்று சொல்லி நம்புங்க. இறுக்கமாக பிடிச்சு கொள்ளுங்க இந்த வார்த்தை. இதை நம்புறவருடைய வாழ்க்கையில அற்புதங்களும் 1000 அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு பாருங்க. கீழுள்ளவர் விண்ணவர், மன்னவர், கீழுள்ளவர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையான கடவுளின் மாட்சிமைக்காக இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று எல்லா நாவுமே அறிக்கையிடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை, அந்த விசுவாச அறிக்கையை செய்ய செய்ய செய்களுடைய வாழ்க்கையில தான் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நடந்து கொண்டே இருக்கு. எப்படிமான சகோதர சகோதரி, இந்த வேளையில நாங்கள் எல்லோரும் எழுந்திருந்து இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். என் கூடவே இரும் ஓ ஜேசுவே என்ற அந்த பாடல். இந்த பாடலை நாங்கள் எல்லோரும் பாடும் பொழுது எங்களோட வாழ்க்கையில உடைந்து போன நிலைகள், இந்த கல்லறையில் இருக்கிற நிலைகள் இன்றைக்கு பல இருக்கு. ஆனால் நாங்கள் அந்த முதல் அடியை எடுத்து வந்திருக்கிறோம். இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லது போன நாங்களும் அந்த வட்டத்தில் சுத்தி கொண்டே இருக்கணும். ஆனால் எங்களுக்காக ஒரு பலியாக இருக்கிறார். அந்த இரத்தத்தின் விலையில அதுக்குள்ள எல்லாமே அடங்கும். பாவ கணக்குகள், எங்களுடைய சாபங்கள், சில வேளைகளை நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிழைகள், இதுதான் எங்களை அந்த ஈக்கமோது அனுபவத்தை கொண்டு வர்றது. கடவுளுடைய அருள் நிலையிலிருந்து எங்களை பிரிக்கிறது. அது தூய ஆவியிலிருந்து எங்களை அருள் நிலையிலிருந்து அகற்றுவது. எங்களுடைய மனித இந்த ஊனியல்பு என்று சொல்லக்கூடிய மனித இயல்பு வேறு எதுவும் இல்லை. அது இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியாது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற நல்ல செய்தி, நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. நீங்க எவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும் முடியல, அங்க ஓடணும், இங்க ஓடணும், தலைகளா நீக்கணும், நெருப்புல நடக்கணும், எதுவுமே இல்லை. உங்களுக்காக கொடூரமான முறையில் ஆண்டவர் அந்த சிலுவையில பலியாகி இருக்கிறார். யாரோ கொடுக்க வேண்டியது நீங்க நான் எல்லாரும் கொடுக்க வேண்டிய அந்த விலையை அவர் கொடுத்தார். அந்த விலை, அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டி இருந்தது. அவர் அடிமையின் நிலையை எடுத்து மிகவும் மோசமான சிலுவை மரணத்தில் அவர் வந்து சிதைக்கப்பட்ட வேளையில அவருடைய இறந்த உடல் அடக்கம் செய்கிறாங்க. ஆனால் 3ஆம் நாள் அந்த வல்லமையான தூயாவியான அவருடைய அந்த பிரசன்னம் அந்த இடத்துக்கு வரும் பொழுது அதே விதமாக அந்த கல்லறை அதிர்கிறது. எஸ்எஸ்தே என்ற வார்த்தை தான் அந்த வார்த்தை, எனக்கு இப்பதான் ஞாபகம் வரும். அதே வார்த்தை தான் வந்து ஆண்டவர் இயேசு ஓசானா என்று பாடிக்கொண்டு ஜெருசலேமில் வரும்போது எஸ்ஐஸ்தே என்ற அந்த வார்த்தை என்று சொன்னா பூமி அதிர்ச்சி நடக்கிறது. அதே மாதிரியான ஒரு பூமி அதிர்ச்சி ஆண்டவர் இயேசு உயிர் விட்ட வேளையிலே நடக்குது. அந்த 3 மணி வேளையில் எல்லாமே அதிர்கிறது. 3 மணி நேரம் வானம் எல்லாமே இருண்டு போயிருக்கு. இயற்கை அன்னையினுடைய அந்த ரெஸ்பான்ஸ் பாருங்க, நாங்க தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வேளையில வந்து திரைச்சீலை, ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிகிறது. பாறைகள், அந்த மலை நகரம் என்று சொல்லக்கூடிய தாவீது, இந்த ஜியோகிராபிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான நகரம் என்று அந்த நகரம் ஃபுல்லா அதிரு. இந்த 3 மணி நேரம், 3 மணிக்கு அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு டெட்டலஸ்ட்ராய் என்று சொல்லி தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். கல்லறையில வைக்கிறாங்க. 3ஆம் நாளைக்கு பிறகு அதே மாதிரியாக அந்த ரெசரக்ஷனல் பவர், அதுக்கு சொல்றது டைனமைட் பவர் என்று சொல்லுவாங்க.
அன்பா சகோதர சகோதரிகளை, இந்த வேளையில் நாங்கள் இந்த பாட்டை பாடும் பொழுது எவ்வளவு தூரம் பலவீனமானவர்கள் நாங்கள், உடைந்து போன உள்ளங்களோடு நாங்கள் இன்றைக்கு நல்ல காரியம் செய்யணும் என்று நாங்கள் நினைச்சாலும் நாங்கள் விழுந்து போயிடுறோம். என்னன்னு சொன்னா எங்களோட பலவீனம் அப்படி இருக்கு. சில வேளைகளை கோபத்தில் சில வார்த்தைகளை பேசிடுறோம். சில வேளை நல்லவர்களாக நாங்கள் வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் காய்ந்து போனவர்களாகவே இருக்கிறோம். ஆகவே இந்த வேளையில் ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். ஓ ஜேசுவே, ஓ ஜேசுவே என்ற அந்த பாடல், என் கூடவே ஏறும் ஓ ஜேசுவே என்ற அந்த பாடலை நாங்கள் பாடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சுத்தி பார்த்தோம்னா எல்லாமே இருள் சூழ்ந்த நிலைகள். சில வேளைகள் இன்றைக்கு இருப்பீங்க நிச்சயமாக. பொருளாதாரத்தில் இனி எதுவும் இல்லை. பேங்க்ல பார்த்தா 100 ரூபா கூட இல்லை. கடன் மட்டும்தான் சூழ்ந்து இருக்கு. கடன் கொடுக்க முடியாத இல்லை, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, இல்லை கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால நான் கேட்கிற ஏச்சுக்கள் பேச்சுக்கள் எல்லாமே அடைந்து போயிடுச்சு. இருள் மட்டும் சூழ்ந்து இருக்கு. இந்த ஈக்கப்போது அனுபவத்தை போல அருள் எங்கே, ஆண்டவரே நீர் எங்கே என்கிற அந்த ஏக்கத்தோடு இன்றைக்கு யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தை தருகிற நாள் இது. ஆகவே இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிற வேளையில அந்த ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். இருளான இருள் சூழ்ந்த எல்லாமே நம்பிக்கை இழந்த ஒரு நிலையிலான கல்லறையில வைக்கும் போது
இந்த நாட்களில் நாங்கள் அந்த திருச்சிலுவை பாதையை சொல்லும் பொழுது எல்லாமே நம்பிக்கை இழந்த சூழ்நிலை மட்டும்தான் இருக்கு. இதுல என்ன என்று சொல்லி ஏன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி மட்டுமே தான் இருக்கு. எதற்காக ஆண்டவர் பாடுகள் வர்றாரு? எதற்காக இப்படியாக காரை துப்புறாங்க? இவ்விதமாக அவர் சிதைக்கப்படுகிறார். பெரும் நம்பிக்கையை நாங்கள் வைத்திருந்தோமே, ஏன் ஆண்டவரே? பல வேளைகளோட வாழ்க்கையில இந்த கேள்வி இருந்தோம். ஏன் ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே என்னை விட்டு தூர போயிட்டீங்க? நான் செய்த தவறு என்ன? நான் மனிதன் தலைவீனத்தில் சில வேளையில தவறு விட்டுருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அருள் என்னை விட்டு போய்விட்டால் அந்த இஸ்ரேல் மக்கள் அழுவதை போல ஆண்டவரே என்னால் எதுவும் செய்ய முடியாது. தாவீது பாவம் செய்த பிறகு 51வது சங்கீதத்தில் ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே விழுந்து, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து அப்படியே அழுவார். ஆண்டவரே, ஒரு காரியம் மட்டும் செய்து விடாதேயும், உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், உம்முடைய அருள் பிரசன்னத்தை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் இறைவா என்று சொல்லி அவர் அழுவதை போல இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஆண்டவரே, நான் மனிதன், சில வேளையில கோபத்தில் நிறைய பேசிடுறேன், சில வேளைகளில் எனக்கு என்ன செய்யறது தெரியாத மாதிரி டிப்ரெஷன் இருக்கு, காயப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரை, உடைய ஆவியை மட்டும் நீர் எடுத்து விடாதையும், ஆவியை மட்டும் எடுத்து விடாதையும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடும். பிரியமான சகோதரர்களே, இந்த வேளையில நாங்கள் நண்பருடைய ஆண்டவரை இழந்து இதை செய்ய இருக்கிறோம். இந்த பாடலை நாங்கள் தொடர்ந்து பாடும்போது பாருங்க, இந்த பிலிப்பியர் திருமோதலுடைய அந்த வார்த்தை, தந்தையாகிய கடவுள் கண்டறையில் இருந்த அந்த இறந்த உடல் ஆண்டவர் இயேசுவினுடைய உடலுக்கு அவருக்கு தூய ஆவி மறுபடியும் பொழியும் பொழுது அவர் உயிர்த்த ஆண்டவராக. It's a different dynamics completely. The resurrected Christ, risen Christ, கதவுகள் பூட்டி இருக்கும் போது அவர் வரக்கூடிய மனித மண்டலத்தில் இருக்காத எல்லா விஷயங்களையும் அந்த நேரத்தில் ஆண்டவர் செயல்படுவார். சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்த்த அந்த அனுபவத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் இந்த பிரபஞ்சத்தில் நடந்திருக்கு. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்கு முதல் ஜேசு இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு இடத்துல தான் அவர் இருப்பார். இப்போ கானால இருந்தால் கானா ஊர்ல மட்டும், கலிலேயால இருந்தால் கலிலேயால மட்டும். ஆனால் இந்த உயிர்த்த அனுபவத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் அணுக்கள் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னால், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அழைக்கிற பொழுது, தனியாகவோ அல்லது குறிப்பாக 2-3 பேர் ஒன்றாக சேர்ந்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற வேளையில் அவருடைய பிரசன்னம் அந்த இடத்தில் சூழ்ந்து கொள்ளும். ஒரே நேரத்தில் அவர் பல இடங்களில் வியாபித்திருப்பார். என் பிரியமான சகோதரர்களை, இந்த வேளையில நாங்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் மறுபடியும் நாங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல இதுதான் அற்புதம் செய்கிற அந்த மாத்திரை, இந்த கெரிக்மா என்று சொல்றது. இதைத்தான் அவர்கள் சீடர்கள் போதித்தாங்க. நாங்கள் அப்படியே பார்க்கிறோம், அந்த திருத்தூதர் பணிகளில் பேதுருவெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. பேதுரு இந்த மாற்றம் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவார். அந்த 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போம், ஜெருசலேம் ஆலயத்துக்கு 3 மணி வேண்டுதலுக்கு போகும்போது ஒரு பிறவியிலே உடவனாக இருந்தவரை பார்ப்பாரு. எனக்கு ஏதாவது பிச்சை கொடுங்க எழும் போது அவர் சொல்லுவாரு, வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், என்ன இருக்கு என்று சொல்ற வார்த்தையை பாருங்க. நசரேத்து இயேசுவினுடைய பெயரால எழும்பி நட அப்படின் பொழுது அந்த மனிதன் அப்படியே துள்ளி குதித்து எழும்பி நடந்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சகோதர சகோதரிகளை நாங்கள் வாசித்து கேட்டோம். விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர், தந்தையாம் கடவுளின் மாட்சிமைக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லாம் நாம் உன்னை அறிக்கையிடும். அவை போன இடங்கள் எல்லாம் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளவும். ரோமியர்களை திரும்பவும் 10ஆம் அதிகாரம் 9-10 பார்க்கிறோம். செய்ய வேண்டியது 2 காரியம் தான். நீங்க அந்த ரெஸ்டோரேஷன் பவரை எடுக்கணும் என்று சொன்னார். நீங்கள் மீட்படைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் கேட்டாங்க. எங்க போகணும் ஆண்டவரே, என்ன செய்யணும்? சிம்பிளான 2 விஷயம். அதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி தெரியாம தான் நாங்கள் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நற்செய்தி என்ன? இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். மனதார நீங்கள் நம்மளோட நற்கருணை ஆண்டவர் இங்கு வரும் பொழுது, உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த வேளையில இங்கு வரும் பொழுது நீங்க ஒரு காரியம் செய்ய 2 விஷயம். அது இயேசு ஆண்டவரை பார்த்து, நீங்க என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை,
நீங்க என்ன நிலையில இருக்கலாம், பாவத்துல தொங்கல்ல இருக்கலாம், உடைந்த நிலையில இருக்குங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இனி எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இந்த கல்லறையில் இருக்கிற மாதிரி இருக்குங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொண்டு வாயால் அறிக்கையிடும் பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி, இயேசுவும் ஆண்டவர் அல்ல, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிடுகிற வேளையில தூய ஆவியினுடைய அருள் பொழிவு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் ரகசியம். கிறிஸ்தவர்களுக்கு ரகசியம் இது. இதை பிடிச்சு கொண்டவருடைய வாழ்க்கையில் சகோதர தூய ஆவியால நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லி பவுல் அடிக்கடி சொல்வாரு. அவருடைய கடிதங்கள் எல்லாத்திலையும் வந்து அறிவிப்பாரு, எந்த வேளைகளிலும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்க சொல்லி. சகோதர சகோதரிகள் பாடுவோம், தொடர்ந்து பாடுவோம். கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயும் ஆகிறேன், காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பன் ஆகிறேன், என் அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அம்மா சொன்னாங்க. பாடுவோம். Amen.
வியாபாரங்கள் பெருகட்டும் இறைவா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. டிப்ரெஷன் நோய்கள் மறைந்து செல்வதாக, திருமண தடைகள் செல்வதாக. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அந்த வார்த்தையை சொல்லி கொண்டது இயேசுவே, இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உண்மையின் காயங்களை குணமாக்குகிறார். அவருடைய வார்த்தையின்படி உங்களுடைய மனதில் ஏற்பட்ட காயங்களை குணமாக்குகிறார். நன்றி என்று சொல்லி கொண்டாடுங்க. ஆண்டவர் உங்களுடைய காயங்களை குணமாக்குகிறார். நீங்கள் ஏமாற்றப்பட்ட நேரங்களை ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தை ஒரு தொழுகை உங்களை நிரப்புகிறது. ஆண்டவர் இந்த வேளையில் உங்களுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நட்புடைய ஆண்டவர், அந்த நட்புடைய ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற வருகிற நேரம் இதை முழந்தால் படியிருவோம். அந்த பிலிப்பியர்களின் திருமுகத்திலே சொன்னதை போல விண்ணவர் மன்னவர் பாதாளம். விண்ணவர் என்று சொன்னால் வானதூதர்கள், புனிதர்கள், இந்த விண்ணுலகில் இருக்கிறவர்கள். மண் உலகம் என்று சொன்னால் நாங்கள், பாதாள உலகம் என்று சொன்னால் இறந்தவர்கள், தீய சக்திகள் எல்லாமே அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி எவ்விதமாக அவர் அடிமையாகி அவர் மரணத்துக்கு சென்றாரோ, ஆனால் தந்தையாகிய கடவுள் அவரை உயர்த்தி அந்த தூய ஆவியை அனுப்பி அதே தூய ஆவியானவர்கள் ஒவ்வொருவர் மீதும் மொழியை செய்து இந்த வேளையில கூட ஒவ்வொருவரையும் நிரப்பி என்ன இருள் சூழ்ந்த நிலைகளாக இருந்தாலும் அந்த தூய ஆவியானவர் அதே அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அந்த ஆண்டவரை உயர்த்தி மறுபடியும் எப்பேருக்கு மேலான பெயரை, எப்பெயருக்கு மேலான பெயர் அது அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரை சொல்லுகிற வேளையில் பிரியமான சகோதர சகோதரிகளை அந்த அற்புத ஆசீர்வாதங்களும் கூடாத குடிகளுக்கு நடக்கும். அதே அனுபவம் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறதாக நான் இந்த வேளையில் அருள் தாரும் இயேசுவே என்ற பாடல் வருவோம். நாங்கள் குணமடைகிற நேரத்தில் அருள் தாரும் இயேசுவே குணம் பெறுவோம் என்ற பாடலை நாங்கள் பங்கு வச்சு நன்மை ஆண்டுகளை மத்தியில் வரவேற்போம். So
பூரணமான ஒரு நமஸ்காரம். நாங்கள் எங்களுடைய 100 வீதம் 200 வீதம் ஆண்டவருக்கு நாங்கள் எங்களுடைய முழுமையான நமஸ்காரத்தை சொல்லி இந்த பாடல் இந்த வரிகளை பாடுவோம். ஆராதனை ஆண்டவரே ஆராதனை என்று அந்த வார்த்தையை நாங்கள் சொல்வோம். கடவுளுடைய மகன் எங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது. அந்த இயேசு ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இருந்த தருணம் இது. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். தனிப்பட்ட முறையாக இருக்கிறார். எவ்வளவு பொருட்கள் உடைந்திருக்கிறீர்கள் சொல்லி அதை அறிவார். உங்கள் பலவீனத்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நம்மளை பாடுவோம். கையில் உயர்த்தி நாங்கள் பாடுவோம். ஆண்டவரை போற்றி புகழுகிற தருணம் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் வாயார அறிக்கையிடுங்க என்று சொல்லி சொல்றார். அவர் வாயார அறிக்கையிடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லிட்டு அப்படி இல்லை. மற்றவங்களுக்கு பார்க்கறாங்க சொல்லி வெட்கப்படுற தருணம் அனைவருமே வந்திருக்கு. எல்லாருமே அப்படி இல்லை. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில எல்லா நிலைகளையும் நீங்க ஒரு சில தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு தொங்கலுக்கு போய் வாழ்க்கையில் அனுபவிக்கூடாத எல்லாம் அனுபவித்து வேதனை வெளிப்புல இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது எப்படியாக அவர் அந்த கல்லறையில் இருந்து தூக்கி எடுத்தாரோ, காட் ரெஸ்டோ பண்றதுக்கு அந்த ஆண்டவருடைய கரம் வந்து அப்படியே தூக்கி உயர்ந்தவரை போல, தூய ஆவியானவருடைய அருள் வரும் பொழுது அப்படியே தூக்கி எடுப்பதை போல இந்த வார்த்தை தான் பிரியமான சகோதரர்களே, சீடர்கள் ஆண்டவர் இயேசுவால நிரம்பியவர்களுடைய நிழல் பட்டவர்கள். பேதுரு அப்படியே போயிட்டு இருக்கும்போது, பவுல் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர்களுடைய ஆடையின் நிழல் பட்டவர்கள் குணமடைந்தார்கள் என்று சொன்ன அவர்கள் தூய ஆவியால் அப்படியே நிரம்பி இருந்தார்கள். சகோதரர்களே, இந்த வார்த்தை வந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து ரோமேயர்கள் திருமுகம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு, எபேசியர்களுடைய திருமுகத்தில் இருக்கு. எப்பொழுதும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்று பிளெருஸ்டே என்று சொல்ற அந்த வார்த்தை, ஒரு பாத்திரத்துல தூய ஆவியால நிரப்பி 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 இருக்கும். அந்த வேளையில் அந்த பாத்திரம் முழுவதும் தூய ஆவியால நிரப்பிக் கொள்ளும். அந்த அற்புதம் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நம்புகின்றவர்களுக்கு இருக்கு. பிரியமான சகோதரர், இந்த வார்த்தையை கேட்டுட்டு நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க தொடங்குவோம் என்று சொல்லி பார்த்தீங்க என்று சொன்னால், இறந்த ஆண்டவருடைய இயேசுவை உயிர் தெழுந்து செய்த அந்த ஆவியானவர் எவ்வளவு பெரிய வல்லமை பாருங்க. டுனமிஸ் என்று சொல்றோம் அந்த பவர், அதுக்கு பயன்படுத்தவார். டுனமிஸ் அப்படின்ற டைனமைட், இந்த மலைகளையும் ஏறுகிற அளவுக்கு எஸ்எஸ்டி என்ற அந்த மலைகள் எல்லாம் அதிர்ற அளவுக்கு டைனமைட் பவர், ரெசரக்ஷனல் பவர், அந்த வல்லமைகள் மத்தியில் சூழ்ந்திருக்கிற நேரம் ஆண்டவர் இயேசுவுடைய இறந்த உடனே உயிர் தெளிச்ச அதே ஆவி உங்களுக்குள் குடிகொண்டால், சகோதர சகோதரிகளே, எது முடியாது? இந்த வாழ்க்கையில் எது நடக்காது?
அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். இயேசுவை ஆண்டவருக்கு மனதார ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆவியை பொழியும் என்று கேட்கிற ஒவ்வொரு வேளையிலும் இது ஒவ்வொரு தருணமும் நடந்து கொண்டே இருக்கு. இதற்கு முதல் எப்பயோ ஒரு ஆளுக்கு பிதாக்களுக்கு இறைவாக்குகளுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் தூய ஆவி அருளப்பட்டிருந்தார். ஆனால் இப்ப தூய ஆவி எல்லாருக்கும் கிடைக்கிற அந்த பாக்கியம் பெற்றிருக்கிறவர்கள் நாங்கள். அவை அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் மறுபடியும் ஆண்டவரை ஆராதிக்க தொடங்குவோம். இந்த வேளைகளில் ஒரு காரியம் செய்ய கைகளை இயேசுவை ஆண்டவருக்கு உயர்த்தி இந்த வேளையில நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆண்டவரை ஆராதனை என்று பாடிக்கொண்டு அந்த வேளையில விசுவாச அறிக்கையை செய்கிறது. ஒரு குழந்தை பிள்ளைகளை போல அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்முடைய அருளை தாரும் என்று மனதார நாங்கள் கேட்போம். கண்களை மூடுவோமா? நாங்கள் பாடுவோம். அருள் தாரும் இயேசுவே, அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த வேளையில் அந்த
உங்களுடைய தலையின் மீது 2 கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தலையின் மீது கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தொடர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, வேளையிலே அந்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறாங்க. தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு இந்த வேளையிலே நிரப்புவதாக. நன்மை ஆண்டவரே, தீய சக்திகள் எல்லாம் அகன்று செல்வதாக. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை சொல்லிக் கொண்டிருக்க ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இயேசுவே, 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 இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த வழியிலே நன்றியுடைய ஆண்டவரே, நாங்கள் இதுவரை எடுக்கிறோம். நன்றியுடைய ஆண்டவர்களை தேடி வருகிறார். நன்றியுடைய ஆண்டவர் உங்கள் முன்னாடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறாராக முழங்கால் நன்றியுடைய ஆண்டவர்களுடைய நமஸ்காரத்தை ஆராதனை சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி இயேசுவே ஆண்டவர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிறார். மனித வல்லமை அல்ல இது, மனிதனால செய்கிற காரியம் இல்லை இது. மனித மண்டலத்தில் சில வேலைகளில் உங்களை எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தருணத்தை ஆண்டவர் உங்களை தேடி வந்து அந்த இயேசு ஆண்டவர் உங்களுக்கு அருகில் வந்து எப்படியான 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் நடந்து சென்ற பொழுது கடவுளுடைய பிரசன்னம் நடந்து வந்ததோ, அவர் ஜெருசலேமுக்குள்ள செல்லும் பொழுது அந்த ஜெருசலேம் அதிர்ந்ததோ, அதே போல அந்த நன்றியுடைய ஆண்டவர்களை தேடி வருகிறார். சகோதரி சகோதரிகளே, நன்றி 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 சொல்லிக் கொள்ளும். நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை நன்றி ஆண்டவரே, ஆராதனை நன்றி ஆண்டவரே. நாம் ஓடி ஓடி கலையிட்டு போய் பிள்ளைகளுக்காக கொண்டாடுகின்றோம். ஓடி ஓடி கலையிட்டு போய் மற்றவரை நம்பி ஏமாந்திருக்கிற பிள்ளைகளுக்காக கொண்டாடுகின்றோம். பிரியமான சகோதரர்களே, இந்த வேளையிலே அஸ்மா வியாதிகள் குணமாகின்றன. ஆண்டவர் அஸ்மா வியாதிகளை இந்த வேளையில குணமாக்குகிறார். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. கேன்சர் வியாதிகளை ஆண்டவர் இந்த வேளையில குணமாக்குகிறார். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. கிட்னி வியாதிகளை குணமாக்குகிறார். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. உங்கள் வாழ்வின் பாடங்களை ஆண்டவர் ஒப்புக் கொடுங்கள். உங்களுடைய நிலைகளில் இருந்து நம்பிக்கை இழந்த சூழ்நிலைகளில் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறீங்க. உடைந்த நிலைகளில் இருக்கிறீங்க. அழகை ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை இயேசு என்கின்ற அந்த பெயரை சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது நான் உங்களை தூக்கி எடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகிறார். கண் வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குகின்றார். கண் பார்வைகளை ஆண்டவர் தருகிறார். வயதான பெற்றோருக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய தனிமையை ஆண்டவர் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று, அவர்களை ஏற்ற வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுங்கள். குழந்தை பாக்கியங்களுக்காக மன்றாடுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியுடைய பாடலை நாங்கள் பாடும் அந்த வேளையில நற்கருணை நற்கருணை ஆண்டவரோடு உங்கள் மத்தியில் வருவார்கள். இந்த வேளையில் நற்கருணை ஆண்டவர்களுடைய ஆராதனையை நமஸ்காரத்தை சொல்லுங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு தருணம். இயேசு ஆண்டவர் அந்த விலையை கொடுத்தார். அந்த இரத்தத்தால் அவர்களை கழுவி தூய்மையாக்குகிறார். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவே ஆண்டவர் என்று மனதார அறிவி என்று சொல்லும் பொழுது நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து அந்த அருளை மறுபடியும் தருகிறார். தன்னுடைய ஆவியால் இறங்குகிறார். ஆகவே நன்றி ஆண்டவருக்கு சொல்லுவோம். நன்றியுடைய பாடல்கள் சொல்வோம்.
செபிப்புமாக இறைவா உடைய பாடுகள் மரணம் மறை பொருளை வழங்கி மன்றாடுகின்ற நாங்கள் இந்த வேளையில் எங்களுடைய ஒவ்வொருவரையும் ஆளுகையாக வருகிறார்கள். ஆண்டவரை அவர்களையும் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆசீர்வதித்தருளும். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி பூரணமாக நாங்கள் நம்புகின்றோம். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் முழுவதுமாக நம்பி அதை அறிக்கையிடுகின்றோம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நேர்கிறார். உடைய வாக்குறுதியின்படி ஆண்டவரை உடைய தூய ஆவியை நிறைவாக கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. இறுதி ஆசிரியராக